ஃபீஸ்ட் மாம் மேஜிக் வழங்கும் ஜோதா அக்பர். ஜோதா பேகம் இங்க என்ன செய்கிறாள்? ஷெஹன்ஷாவை நான் சந்திக்க விரும்பும் நேரத்திலெல்லாம் இவள் என் வழியில் குறுக்கிட்டு தொந்தரவு செய்கிறாள். பார்த்தாயா ஜாகிரா, ஷெஹன்ஷாவிற்காக எத்தனை நேரம் காத்துக் கொண்டிருக்கிறாள். இன்று நமது வேலை முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. ஜோதா பெஹத்தையே உள்ளே அனுமதிக்கவில்லை என்றால் நம்மை எங்கே அனுமதிக்க போகின்றார்கள்? ஆகையால் இவர்களுக்கிடையே நமது வேலை கண்டிப்பாக நிறைவேறாது. வா, சென்று விடலாம். முதலில் எவளை தீண்ட வேண்டும் போல் இருக்கிறது. இந்த ஜோதா பேகம் எப்போதும் என் பாதையில் குறுக்கிடுகிறாள். நாம் ஷெஹன்ஷாவின் ஆளுக்காக பூஜை செய்திருக்கிறோம் மோத்தி. யாரோடு எனக்கு திருமணம் நடந்ததோ அவருடைய உயிரை காப்பாற்றுவது என்னுடைய கடமை என்று என் தாய் கூறினார். இல்லை ஜோதா, இதை உன் தாயின் வாக்கிற்காக செய்வதாக தெரியவில்லை. நீ இதற்காக தான் செய்கிறாய். ஏனென்றால் உன் மனதில் ஷெஹன்ஷாவின் மீது விருப்பம் வந்திருக்கிறது. மோத்தி, என்னை மன்னித்து விடு ஜோதா. உன்னை அவர் சந்திக்கவே விரும்பாத போது அவருக்காக இரவெல்லாம் இவ்வாறு காத்திருப்பதன் அர்த்தம் என்ன? இது காதல் இல்லை என்றால் வேறு என்ன ஜோதா? மோத்தி, இப்போது நீ உன் எல்லையை மீறி பேசுகிறாய். ஷெஹன்ஷா, 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 நான் உங்களிடம் பேச வேண்டும். உங்களுக்கு என்னோட பேச விருப்பமில்லை என்று தெரியும். ஆனால் நான் இப்போது கோர வருவது உண்மையான செய்தி. உங்களுடைய உயிருக்கு யாரால் ஆபத்து வரப்போகிறது என்று தெரிந்து கொண்டேன். அது வேறு யாரும் அல்ல, பெனசிர் தான். அவள் ஆக்ரா வந்ததே உங்கள் உயிரை எடுப்பதற்காக ஷெஹன்ஷா. அவள் ஒரு விஷக்கன்னிகை. விஷக்கன்னிகையா? எந்த விஷயத்திற்கும் ஒரு எல்லை இருக்கிறது ஜோதா பேகம். நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் ஆக்ரா வந்ததிலிருந்து உங்களுக்கு அவரை பிடிக்கவில்லை. அதனால் தான் நீங்கள் அவரை பற்றி இல்லாததை எல்லாம் பேசுகிறீர்கள். அவர் விஷக்கன்னிகை என்று எப்படி கூறுகிறீர்கள்? ஷெரீஃபுதீன் அவர்கள், அவர் எனக்கு மெடல் அனுப்பினார். அதனால் நான் சென்று அவரை சந்தித்தேன். அவன் குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு கைதி. சற்று யோசித்து பாருங்கள் ஜோதா பேகம். அவன் நமக்கு எதிரானவன். எப்படி நமக்கு நன்மை செய்வான்? மடலை என்னிடம் அனுப்பாமல் வேறு எவருக்கும் அனுப்பாமல் எதற்காக உங்களிடம் அனுப்பி இருக்கிறான்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும். எனக்கு நன்றாகவே தெரியும். அது ஒரு சதி திட்டம். அதில் உங்களை சிக்க வைக்க நினைக்கிறான். நாளுக்கு நாள் உங்கள் தவறு அதிகரித்துக் கொண்டே போகிறது. ஒரு கைதியை தாங்கள் சென்று சந்திப்பது மிகப்பெரிய குற்றமாகும். அந்த குற்றத்திற்கு தண்டனையும் உண்டு. சரி, நான் செய்த தவறுக்கு தண்டனை கொடுங்கள். ஆனால் உங்கள் உயிருக்கு ஆபத்து வந்தால் அதை என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. உங்களுக்கு மூளை வேலை செய்யவில்லையா ஜோதா பேகம்? உங்களுக்கு பெனசிரின் மீது பொறாமை. அதனால் அவளை இழிவுபடுத்த நினைக்கிறீர்கள். ஷெரீஃபுதீனிற்கு இது தெரிந்ததால் உங்களை அவன் பகடக்காய ஆக்குகிறான். இது ஒரு சாதாரணமான விஷயம். நமக்கு எதிராக சதி செய்தவன் எவ்வாறு நமக்கு நன்மை செய்வான்? அவன் சிறையில் இருந்து வெளியே வர நினைக்கிறான். அதனால் இந்த செய்தி மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் எனக்கு என் கண்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது ஷெஹன்ஷா. நானே நேரில் பெனசிர் விஷத்தை ஏற்றுக்கொள்வதை பார்த்தேன். ஒரு விஷ பாம்பை எடுத்து தன் நாக்கில் கடிக்க வைத்துக் கொள்வதை நான் பார்த்தேன். ஷெஹன்ஷா, ஷெஹன்ஷா, நான் கூறுவது உண்மை. பெனசிர் அவ்வாறு செய்ததை நானே என் கண்களால் பார்த்தேன். சரி, நான் கூறுவதை நீங்கள் நம்ப வேண்டிய கட்டாயமில்லை. எனக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள். ஆனால் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டியது உங்கள் கடமையாகும். நான் கூற வருவதை ஒரு முறையாவது கேளுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சரி, எனது முக்கியமான அதிகாரிகளை தர்பாருக்கு உடனே அழைத்தேன் என்று சென்று கூறுங்கள். எச்சரிக்கை! இந்துஸ்தானின் ஷெஹன்ஷா, முடிசூடா மன்னர் பாட்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்.
என்னவாக இருக்கும்? ஜலால் திடீரென்று அனைவரையும் தர்பாருக்கு அழைத்திருக்கிறார். உங்களுக்கு எதிராக புகார் வந்திருக்கிறது பெனசிர். இடையூறுக்கு மன்னிக்கவும் சென்ஷா. நான் அறியாமல் கூட எந்த தவறையும் செய்துவிடவில்லையே. ஜோதா பேகம் நீங்கள் ஒரு விஷக்கன்னிகை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். நீங்கள் என்னை கொல்ல வந்ததாக அவர் கூறுகிறார். என்ன ஜோதா பேகம், நம்ப தகுந்த மாதிரி பழியை சுமத்தி இருக்கலாம் அல்லவா? என்று உன்னை பற்றிய உண்மையை அனைவரும் அறிந்து கொள்வார்கள் பெனசிர். என்ன கூறுகிறீர்கள் சென்ஷா? ஜோதா பேகம் இது போன்ற பழியை சுமத்துவார் என்று என்னால் நம்ப கூட முடியவில்லை. இது சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. அவர் பெண்களை மதிக்கும் ஒரு நல்ல மனம் படைத்தவர். ஆனால் அவரே ஸ்வயமாக கூறினார், தாங்கள் விஷத்தை ஏத்திக் கொண்டீர்களாம், உங்கள் உடலில் ரத்தத்திற்கு பதிலாக விஷம்தான் ஓடுகிறது என்றும் கூறுகிறார். அது உண்மையா இல்லையா என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டிவிடுங்கள் போதும். சரி கூறுங்கள், நீங்கள் அனைவரின் முன்பாக இந்த விஷயத்தை நிரூபித்து காட்ட முடியுமா? என் மீது ஏன் இந்த பழி விழுந்தது என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நான் அபுமாலியின் அந்தப்புறத்திலிருந்து இங்கு அழைத்து வரப்பட்டவள். கூறுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு குவளையில் பாலை எடுத்து வாருங்கள். பெனசிர், நீங்கள் அனைவருக்கும் முன்பாக அந்த குவளையில் இருக்கும் பாலை சற்று பருக வேண்டும். உங்கள் உமிழ்நீர் விஷம் என்றால் அது பட்டவுடன் அந்த பாலும் விஷமாக மாறிவிடும். அதனால் பாலை அருந்துங்கள். நீங்கள் அனைவருக்கும் முன்பாக அந்த குவளையில் இருக்கும் பாலை சற்று பருக வேண்டும். உங்கள் உமிழ்நீர் விஷம் என்றால் அது பட்டவுடன் அந்த பாலும் விஷமாக மாறிவிடும். அதனால் பாலை அருந்துங்கள். இப்போது இந்த பாலில் விஷம் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக உங்கள் அடிமை சஹிரா இந்த பாலை பருக வேண்டும். சஹிரா, அந்த பாலை அருந்துங்கள். உங்கள் கட்டளைப்படி ஆகட்டும் சென்ஷா. ஜஹீரா இந்த பாலை அருந்துவாள். பல வருடங்களாக எனது எஜமானிக்கு நான் சேவை செய்து வருகிறேன். அதே போல இவர் குற்றமற்றவர் என்பதையும் நம்புகிறேன். அதனால் இவர் எச்சில் பட்ட பாலை நான் அருந்த தயாராக உள்ளேன்.
நான் குற்றவாளி இல்லை என்பதை நிரூபித்து விட்டேன். உங்களிடம் நான் ஒன்றை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் என்னுடைய சிரசை கொய்து விடுங்கள் செயின்ஷா. ஏனென்றால் நான் செய்த குற்றத்திற்கு இதுவே தக்க தண்டனையாகும். அதாவது நான் ஒரு அடிமையாக பிறந்தது. அபுமாலியிடம் இருந்த போதும் நான் ஒரு அடிமைதான், இங்கும் அடிமைதான். நீங்கள் காட்டிய கருணைக்கு நன்றிகள் செயின்ஷா. என்னை எவ்வளவோ கௌரவித்தீர்கள். அதன் காரணமாக என் தலையில் எழுதப்பட்ட அடிமை என்னும் பெயர் இன்னும் மாறவில்லை. என் வேண்டுகோள் என்னவென்றால் தாங்கள் என் சிரசை கொய்து விடுங்கள் செயின்ஷா. அப்போதாவது என் உடலிலிருந்து வழியும் ரத்தத்தை பார்த்து பேகம் ஜோதா அவர்கள் என் உடம்பிலும் ரத்தமே ஓடுகிறது, விஷமில்லை என்று புரிந்து கொள்வார். பேகம் ஜோதா, என்னை மன்னித்து விடுங்கள். பெனசீரோ ஒரு தாசி, ஆனால் தாங்கள் ஷெஹன்ஷாவுடைய பேகம் ஆவீர்கள். தாங்கள் இவ்வாறு பொய் புகாரை கூறுவது முகலாய சாம்ராஜ்யத்திற்கே இழுக்காகும். தாங்கள் இவ்வாறு பொய் புகாரை அளித்து முகலாய தர்பாரின் நேரத்தை வீணாக்கி விட்டீர்கள். தாங்கள் இவ்வாறு செய்திருக்க கூடாது. ஜோதா பேகம், தாங்கள் ஷெஹன்ஷாவின் முக்கியமான பேகங்களில் ஒருவர். ஷெஹன்ஷாவின் வாழ்க்கை பிரஜைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அவரை தான் பிரஜைகள் பின்பற்றுவார்கள். அவரது பேகமாக இருந்து கொண்டு உங்களது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மறப்பது தவறு. தர்பாரில் முக்கியமான அதிகாரிகள் அனைவரும் செல்லலாம். தாங்கள் இருங்கள் ஜோதா பேகம். நீங்கள் தான் சற்று முன் என்னிடம் கூறினீர்கள் ஜோதா பேகம், உண்மை என்னவென்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது எனது கடமை என்றீர்கள். அதை நிறைவேற்றிவிட்டேன். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள். பெனசர் மீது பழி போட்டதற்கு உங்களுக்கு பொறாமையை தவிர வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா? கூறுங்கள். இல்லை ராஜபுத்திரர்களைப் போல நீதியை தராசில் வைத்து இன்னும் நீதி வழங்கவில்லையா? ஷெஹன்ஷா, நான் முன்பு கூறியதை தான் இப்பொழுதும் கூறுகிறேன். நான் கூறிய உண்மைக்கு என்னிடம் சாட்சிகள் இல்லை. ஆனால் பெனசீர் ஒரு விஷ கன்னிகைதான். அதை என் கண்களால் நான் பார்த்தேன். உங்கள் கண்களால் பார்த்தீர்களா? உங்கள் தங்கை சிவானியை சிறு வயதிலிருந்து பார்த்தீர்களே, அது போலவே பார்த்தீர்களா என்ன? அந்த விஷயத்திலும் தாங்கள் தவறு செய்து விட்டீர்கள். இப்போது என் கண்களுக்கு தெரிவதெல்லாம் பொறாமை எனும் நோய் தாக்கப்பட்ட ஒரு பேகம்தான். அதனால் தான் ஒரு தாசியை பழிவாங்க துடிக்கிறீர்கள். தவறு செய்யும் பழக்கம் உங்களுக்கு முன்பே இருக்கிறது ஜோதா பேகம். ஆனால் இப்போது அது வரம்பை மீறிக்கொண்டிருக்கிறது. பார்த்துக் கொள்ளுங்கள் ஜோதா பேகம். நீங்கள் நான் கூறுவதை நம்பாமல் பெரிய தவறு செய்து விட்டீர்கள் ஷெஹன்ஷா. நான் கூறியதை ஏன் கேட்கவில்லை என்று நிச்சயம் ஒரு நாள் நீங்கள் யோசிப்பீர்கள் ஷெஹன்ஷா. தவறு செய்யும் பழக்கம் உங்களுக்கு முன்பே இருக்கிறது ஜோதா பேகம். ஆனால் இப்போது அது வரம்பை மீறிக்கொண்டிருக்கிறது. பார்த்துக் கொள்ளுங்கள் ஜோதா பேகம். நீங்கள் நான் கூறுவதை நம்பாமல் பெரிய தவறு செய்து விட்டீர்கள் ஷெஹன்ஷா. நான் கூறியதை ஏன் கேட்கவில்லை என்று நிச்சயம் ஒரு நாள் நீங்கள் யோசிப்பீர்கள் ஷெஹன்ஷா. நான் உன்னை சாக விட மாட்டேன். இதனை குடி. இதுதான் விஷமுறிவு மருந்து. இப்பொழுது நன்றாக மூச்சை இழுத்து விடு. யா அல்லாஹ், உனது விஷம் சர்ப்பத்தை விட கொடிய விஷமாகும். உனக்கு நன்றிகள். என்னுடைய எச்சில் பட்ட பாலை குடித்து நீ சாகசம் செய்திருக்கிறாய். குடித்துதானே ஆக வேண்டும். ஒருவேளை நான் அவ்வாறு செய்யாமல் இருந்திருந்தால் நாம் இங்கு வந்ததற்கான வேலை நிறைவேறாமல் போயிருக்குமே. இதெல்லாம் ஜோதா பேகத்தினால் தான் நடந்தது. எப்பொழுதும் நம் வழியில் குறுக்கிட்டுக் கொண்டே இருக்கிறாள். செயின்ஷாவை சந்திக்க முயற்சிக்கும் போதெல்லாம் அவள் வந்து விடுகிறாள். நஞ்சை தேடி அலையும் போதும் வந்து விட்டாள். எப்படியோ இன்று தப்பித்தோம். செயின்ஷா நம்மை குற்றவாளி இல்லை என்று நம்பிவிட்டார். ஆனால் ஜோதா பேகம் தோல்வியை அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கொள்ள மாட்டாள்.
நமக்கு எதிரான சாட்சிகளை அவள் சேகரிப்பாள். அதனால் தான் கூறுகின்றேன், எச்சரிக்கையாக இரு. எந்த சூழ்நிலையிலும் நாம் மாட்டிக்கொள்ள கூடாது. ஆனால் எவ்வளவு நாட்களுக்கு நாம் இப்படி தப்பிக்க முடியும்? ஒரு புறம் ஜோதா பேகம் பின்தொடர்கிறாள், மறுபுறம் அபுமாலை நம் மீது கோபமாக இருக்கிறான். ஒரு விஷயத்தில் நாம் பதற்றப்பட தேவையில்லை. ஏனென்றால் அபுமாலை சிறையில் இருக்கின்றான். ஆனால் இதுவரை அனைத்து சிறைகளிலிருந்தும் தப்பித்திருக்கிறான். ஆகையால் இம்முறையும் தப்பித்து விடுவான். பிறகு நாம் எங்கிருக்கிறோம் என்று தேடி வேலை முடிக்காத காரணத்தால் நம்மை தண்டித்து விடுவான். நம்மை நிச்சயம் கொன்று விடுவான். அதை போல் சஹின்ஷாவை கொல்வதும் அவ்வளவு எளிதானதல்ல. ஒருவேளை சஹின்ஷாவிற்கு விஷத்தால் ஏதேனும் ஏற்பட்டால் ஜோதா கூறியது உண்மையாகிவிடும். நாம் உயிரோடு இங்கிருந்து போக முடியாது என்று நினைக்கிறேன். ஏன் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கிறாய் பெனசீர்? நாம் வந்த வேலையை முடிக்க வேண்டாமா? இல்லை, நீ இவ்வாறெல்லாம் பேசக்கூடாது. வேறு எந்த வழியும் நம்மிடம் இல்லை. நம் லட்சியத்தை பற்றி கூறுகிறாயா? நம் லட்சியம் இன்னொருவருடைய உயிரை எடுப்பதாகும், நம்முடைய உயிரை விடுவதல்ல. ஜாஹிரா நம் விரைவில் ஆக்ராவை விட்டு வெளியேற வேண்டும். எவ்வாறு? கோட்டையை விட்டு வெளியேறுவது சுலபமா? இல்லைதான், ஆனால் தர்காவை விட்டு ஓடுவது ஒன்றும் கடினமல்ல. தர்காவா? ஆமாம், தர்காவுக்கு போவதாக கூறி இங்கிருந்து சென்று விடுவோம். பிறகு ஆக்ராவை விட்டு நாம் ஒரேடியாக ஓடி விடுவோம். தப்பி பிழைப்பதற்கு நம்மிடம் இருக்கும் கடைசி வழி இதுதான். இல்லை என்றால் அந்த ஜோதா பேகத்திடம் நாம் எப்போது மாட்டுவோம் என்று நமக்கே தெரியாது. நான் கூறுவதை பிரம்மையாக அனைவரும் நினைக்கிறார்கள். பெனசிர் ஒரு விஷக்கன்னிகை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஷஹன்ஷா உயிர் ஆபத்தில் இருக்கிறது. அவரை அவள் கொன்று விடுவாள் மோத்தி. ஜோதா, நீ 2 நாட்களாக ஓய்வை எடுக்கவில்லை. கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கொள். என்ன கூறுகிறாய்? ஷஹன்ஷா உயிர் ஆபத்தில் இருக்கும் பொழுது நான் எப்படி ஓய்வெடுக்க முடியும்? உண்மையை கூறு. உனக்கு என் மீது நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா? ஜோதா, சில நேரங்களில் இருட்டில் நமக்கு ஏதோ தென்படுவது போல் இருக்கும். ஆனால் அது உண்மையாக இருப்பதில்லை. மோத்தி, அங்கு அவ்வளவு இருட்டாக இல்லை. நான் நன்றாக என் கண்களால் பெனசிர் தன் உடலில் விஷத்தை ஏற்றுக்கொள்வதை பார்த்தேன். ஜோதா, சரி, இதை யோசித்து பார். பெனசிர் விஷக்கன்னியாக இருந்திருந்தால் அவள் எச்சிப்பாலை அருந்திய சகிரா இறந்திருப்பாளே. இப்படி பிரம்மை ஏற்படுவது சகஜம்தான். அப்படி என்றால் நீயும் பிரம்மை என்கிறாயா? ஜாகிரா நன்றாக இருந்தால் அதற்கு பின்னணியில் ஒரு காரணம் இருக்கும். பெனசிர் விஷ கன்னிகைதான் மோத்தி. இல்லை என்றால் நீயே கூறு. அந்த பட்டுவாட அதிகாரி எவ்வாறு இறந்தார்? மாளிகைக்குள் அந்த பாம்பு எப்படி வந்தது? ஏன் யாரும் என்னை நம்ப மறுக்கிறீர்கள்? ஏனென்றால் இப்பொழுது பெனசிர் குற்றமற்றவள் என்று நிரூபித்து விட்டாள். பெனசிர் மீது உனக்கு இருக்கும் சந்தேகம், சேன்ஷா மீது உனக்கு இருக்கும் கவலை, இவைகள் தான் உனக்கு பிரம்மை ஏற்படுத்தி உள்ளது. ஜோதா, உனக்கு இப்பொழுது அவசியம் ஓய்வு தேவை. தயவு செய்து நான் கூறுவதை கேள். கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கொள். உனக்கும் என் மீது நம்பிக்கை இல்லையே மோத்தி? நான் பெனசிர் மீது உள்ள பொறாமையில் தான் இவ்வாறு செய்கிறேன் என்று நீயும் நினைக்கிறாயா? நீ என்னுடைய தோழி. நீயாவது என்னை புரிந்து கொள். மகாராணியார் ஹமீதா பேகம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். ஜோதா, நீ 2 நாட்களாக உறங்கவில்லை என்று கேள்விப்பட்டேன். என்னவாயிற்று? அத்தை அவர்களே, மாளிகையில் ஒரு விஷக்கன்னிகை இருக்கிறாள். பிறகு நான் எப்படி நிம்மதியாக தூங்குவது? தங்களுக்கும் என் மீது நம்பிக்கை இல்லையா? உன் கண்கள் உன்னை ஏமாற்றி விட்டது என்பதை நான் உனக்கு எப்படி கூறுவேன் ஜோதா? கூறுங்கள் அத்தை. என் மீது உங்களுக்கும் நம்பிக்கை இல்லையா? இருக்கின்றது. யார் மீதும் பொய்யான வழக்கை தொடர மாட்டாய் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது. ஆனால் ஜோதா, ஜலாலே பெனசிரை குற்றமற்றவள் என்று கூறி விடுவித்து விட்டான். இனி இதை பற்றி பேசுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ தேவையில்லாமல் கவலைப்படாதே மகளே. ஜோதா, எனக்கு ஜலாலை பற்றி நன்கு தெரியும். அவன் மிகவும் அறிவாளி. நிச்சயம் அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்வான். ஆனால் அத்தை, ஷெஹன்ஷாவை கொல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டுபவன் எந்த வழியையாவது கண்டுபிடித்து விடுவான் அல்லவா? அவளை விசேஷ தாசியாகவும் ஆக்கிவிட்டார். அப்படி இருக்கும்போது பெனசிற்கு ஷெஹன்ஷாவை கொல்வது மிகவும் எளிதாகிவிடும். நிச்சயம் அது நடக்காது ஜோதா. நீ புரிந்து கொள்ள முயற்சி செய். ஒருவேளை அவள் விஷக்கன்னியாக இருந்தால் அவள் அடிமை இறந்திருப்பாளே. அதோடு தர்பாரில் ராஜ வைத்தியர்களும் அப்போது இருந்தார்கள் என்பதை மறந்து விடாதே. ஷகிராவின் உடலில் விஷம் ஏறி இருந்தால் அது உடனே தெரிந்திருக்குமே. பெனசிர் குற்றமற்றவள் என்பதை நிரூபித்து விட்டாள். நீ இதே விஷயத்தை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தால் பிறகு உலகம் உன்னைத்தான் தவறாக கூறும். உன்னை நீ தேற்றிக்கொள் மகளே. உன்னுடைய உணர்ச்சிகளுக்கு நீ இடம் கொடுக்காதே. பிறகு உன்னுடைய இடத்தை நீ இழக்க வேண்டியதிருக்கும். இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ இவ்வாறே செய்து கொண்டிருந்தால் பிறகு உனக்கும் ஜலாலுக்கும் இடைவெளி அதிகமாகிவிடும்.
இதை நான் விரும்பவில்லை. புரிந்து கொண்டாயா ஜோதா? சென்று ஓய்விடம்மா. நீ நன்றாக ஓய்வெடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கட்டளை. பெனசிர் மீது இருக்கும் பொறாமையின் காரணமாக இப்படி நடந்து கொள்கிறேன் என்று நினைக்கிறார்களே. எனக்கு பெனசிரை பற்றி அல்ல, ஷெஹன்ஷாவை பற்றிதான் கவலை என்று நான் எவ்வாறு புரிய வைப்பது? சீக்கிரம் வா ஜாகிரா. யாரும் பார்ப்பதற்கு முன்பு நாம் தப்பித்தாக வேண்டும். என்ன செய்வது? இதை விட வேகமாக என்னால் வர முடியாது. மரணம் வேகமாக துரத்துகின்றது. இன்று தப்பித்து விட்டோம், நாளை நமக்கு விதி உதவுமா என்று தெரியவில்லை. நில்.